அன்புமணி இளைஞர், ஷியாமண்ணா எல்லாம் சொல்கிற மாதிரி ஏஜ் இது வந்து அன்புமணி இருக்குது. அன்புமணிக்கு 25 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு அரசியல் அன்புமணிக்கு இருக்குது. அந்த சமூகம் இன்னைக்கு 10.5 ப்ரைட் ஆட்டும் பிரஸ்டீஜ் ஆட்டும் கருதுது. ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சாதிச்சிருக்கோம். எம்ஜிஆருக்கு திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெறணும்னா மற்ற கிறிஸ்தவர்களை விட்டுக்கிட்டு கிறிஸ்தவ நாடார்களை மட்டும் பிசியில் சேர்த்தாரு. அப்போ சிவந்தி ஆயத்தன் போன்றவங்கெல்லாம் சொல்லவும் திருச்செந்தூரில் அவங்க வெற்றிக்கு உள்ள வியூகத்தில் கிறிஸ்தவ நாடார்கள் வாக்கு முக்கியமாக இருந்தது. கிடைச்சது எம்ஜிஆர் வந்து கிறிஸ்தவ நாடார்களை பிசியில் சேர்த்தாங்க. அது நாடாருக்கே ஒரு பெருமையாக இருந்தது. அப்போ ராயப்பாங்கிற கிறிஸ்தவ வன்னியர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் வந்து எம்ஜிஆர் திருச்செந்தூர் வெற்றியை கொடுத்ததுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு மற்ற உடையார் கிறிஸ்டின்ஸும் யாதவ் கிறிஸ்டின்ஸும் பிரமலை கல்லர் கிறிஸ்டின்ஸும் மறவர் கிறிஸ்டின்ஸும் வன்னியர் கிறிஸ்டின்ஸும் ஏன் சேர்க்கல நடப்போம். எம்பிசி கிடையாது, பிசி தான் 80களில். அதே மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தெருக்களில் ஜாதி பெயர் கூடாதுன்னு சொன்னார். ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆராவது ஒன்றாவது ஜாதி பெயராது ஒன்றாவது கேசி பழனிசாமி சைத துரைசாமி அண்ணனுக்கு இதை ஞாபகப்படுத்திக்கிறேன். இது அவங்க பார்ப்பாங்கன்னு தெரியல. எங்கள் அண்ணன்மார் ஒருத்தர் நண்பர் எனக்கு ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு அண்ணன் சைதை. விஷயங்கள் நம்ம சொல்லும்போது எங்கள் அண்ணன்களை சொல்லி தானே சொல்ல முடியும்னா, அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க. பேக்கிங் கம்யூனிட்டியில் தேவர்களுக்கு கொடுத்த பெருமை அது. ஸோ இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்தாரு. அப்போ ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடுங்கிறது வன்னியர்களால் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ வன்னியர்களுக்கு அது பெருமை. இந்த பெருமையை வன்னியர்கள் பெருசாக நினைக்கிறாங்க. 10.5நாலே கை தட்டுறாங்க. அப்போ இந்த 10.5 மையமாக வச்சு அன்புமணி களமாடினாருன்னா, அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடியில் அவருக்கு எதிராக நின்னாங்கன்னா, ஏன்னா அவர் கடலூரில் ஒன்று பேசுகிறாரு, திருச்சியில் கல்லரும் முத்திரையர்களும் இருக்கும்போது அது 10.5 கிடையாதுங்கிற மாதிரி மாற்றி மறித்து பேசுகிறாரு. இந்த இரட்டை வேடத்தை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு அவர் இன்னைக்கு 93,000 ஓட்டு வித்தியாசத்தில் எடப்பாடியில் ஜெயித்திருக்கிறாரு. அவர் தோல்வியும் அடைஞ்சு 3ஆவதும் போயிருக்கிறாரு. அந்த சென்சிட்டிவ் கம்யூனிட்டியை மையமாக வச்சு 10.5 மையமாக வச்சு சௌமியா அன்புமணியோ டாக்டர் அன்புமணி ராமதாஸோ நின்னா, எங்கள் டாக்டர் ஐயா சென்டிமெண்ட்டை மீறி போக முடியாது, அந்த இடத்துல 10.5க்காக அன்புமணியை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையும் அவருக்கு வரும்.